வணக்கம், இது குட் ஈவினிங் கனடா. மீண்டும் மற்றும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி and Toronto weather -2 degrees Celsius. மற்றும் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். ஸோ நாங்கள் இந்தியன் ஷோவுடைய அஜெண்டாக்குள்ளே போகலாம். முதலாவதாக டாப் ஆஃப் தி ஹவரில் நாங்கள் பார்க்க இருக்கிறது Ontario Premier Doug Ford in the Toronto Public Transit நடந்து கொண்டிருக்கிற இந்த increased violence attacks-க்கு ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுக்காண்டி இந்த நிறைய இன்னும் எக்ஸ்ட்ரா போலீஸ் ஆஃபீஸர்ஸை ஹையர் பண்ணணும் இந்த மாதிரி தெரிவித்திருக்கிறோம். ஸோ அதை பற்றி நாங்கள் மோர் இன் டீட்டெயில் பார்க்க போகிறோம். அண்ட் அதையும் தாண்டி ஒரு மெடிக்கல் ப்ரோக்ராம் ஃபண்டிங்கை பற்றியும் காய்ச்சிருந்தார். ஸோ அதை பற்றி தான் நாங்கள் டீட்டெயில்டாக டாப் ஆஃப் தி ஹவரில் பார்க்க போகிறோம். இப்போ அதை தொடர்ந்து கெனடிய வாரத்தில் நாங்கள் பார்க்க இருக்கிறது ஸோ ஜனவரி 30th ஆடவா பார்லிமெண்ட் தொடங்குறதா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீக் தொடங்குறதா இருக்குது. ஸோ இதுக்காண்டி எல்லா பார்ட்டியுடைய லீடர்ஸ் அவங்களுடைய எம்பிஸோட கழிச்சிருந்த விடயங்களை தான் நாங்கள் கெனடிய வாரத்தில் பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ கழிச்சிருந்த விடயங்கள், இப்போ இந்த ஒப்போசிஷன் லீடர் பியர் பொலிவியர் கழிச்சிருந்த விடயங்களை தான் நாங்கள் டீட்டெயில்டாக கெனடிய வாரத்தில் பார்க்க போகிறோம். பின் அதை தொடர்ந்து நாங்கள் வளமையாக பார்க்குற மாதிரி நாணய மாற்று வீதம், நாளை நிலவும் காலநிலை அண்ட் கெனடிய செய்திகள் பார்க்க இருக்கின்றோம். ஸோ முதலே சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் டாப் ஆஃப் தி ஹவரில் Ontario Premier Doug Ford ஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 2022 இந்த இயர்லையும் அண்ட் ஸ்டார்ட் ஆஃப் 2023 இந்த டொராண்டோ பப்ளிக் டிரான்சிட்டில் இந்த அட்டாக்ஸ் கூடியிருக்கிறனால அண்ட் வயலன்ஸ் அந்த ஒரு ட்ரெண்டாக இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு இருக்கிறனால ஒரு இனிஷியேட்டிவாக எக்ஸ்ட்ரா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஹையர் பண்ணணுமென்ற மாதிரி தெரிவித்திருக்கிறேனும். அண்ட் இதை பற்றி Premier Doug Ford அவன் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அண்ட் எப்படி இந்த ஒரு இனிஷியேட்டிவில் என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃப்யூச்சரில் எடுக்க போகிற மாதிரி என்ன ஒரு பேஸில் ஆக்ஷன்ஸ் எடுக்க போகிற மாதிரி காய்ச்சிருந்தார். ஸோ அதை பற்றி நாங்கள் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். அண்ட் அதையும் தாண்டி ஒரு மெடிக்கல் ப்ரோக்ராம் ஃபண்டிங்கை பற்றியும் காய்ச்சிருந்தார் வித் Ontario Health Minister Sylvia Jones. ஸோ அதை பற்றி நாங்கள் டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாம். Just wanted to dig a little deeper on what you're looking for in a healthcare deal with the federal government. You've said you told us last Friday in London that the premiers are sticking together, and we understand that. But you said they've also said that they will do bilateral deals. So, what, in Ontario's point of view, what do you want in a bilateral deal with Ottawa? What do you want to dedicate that money to? Well, thanks so much for that question, Rob, and I'm very happy to hear that we're going up to Ottawa to meet with the Prime Minister on February 7th. We have a COF meeting, I believe it's this afternoon, with all the premiers. We'll be on the phone, making sure that we just get a fair deal for all provinces and territories across this country. As I've always said, we right now, as it stands, the Canadian health transfers, we only get 22%, and we're paying 78%, and even a large province like ourselves can't sustain the healthcare spending without the support of the federal government. We've worked very collaboratively with the federal government on so many projects, and I just look forward to working with the Prime Minister and their team to come up with a program that, again, will be transparent, will always be accountable, and make sure that we have funding in different areas, no matter if it's hiring new nurses or doctors or working with us on the backlog surgeries, just to name a few. But it's going to be I believe we're going to get a deal. I'm very, very confident. Yeah, that's a very, very good point. We've always mentioned, all premiers have mentioned the 35%, but getting into the weeds, I'm saying we'll negotiate that with the federal government, and we'll negotiate hard. We're all fighting for healthcare dollars across the country, but we're all going to come together, and we have a very close-knit group of premiers that have stuck together. And what I love about that, they're all from different political stripes. When the premiers get together, we don't look at political stripes. We just look at one group of premiers trying to make sure that we get a good deal off the federal government. And I'm confident we're going to get that deal.
put that behind us and move forward to building a great healthcare system right here in Ontario. One way to fix this, but also that it might be a Band-Aid solution. He keeps talking about mental health. Is there any potential for a collaboration maybe on mental health services and more funding towards that with the provincial government? Yeah, well, so when it comes to the mental health and with partnerships of the federal government, we're spending over $3.8 billion. It's staggering. We're the first government ever to have a minister dedicated mental health and addiction. And maybe the Minister of Health is probably more familiar with this than myself, so if I could hand it over to the minister, that'd be great. Thank you. As the Premier said, we are the first government in Ontario to have a full-time minister who is literally rolling out our roadmap to wellness. $3.8 billion investment. As recently as a couple of days ago, we made another investment of a program that we have seen in a very short period of time working successfully. The One-Stop Talk actually allows immediate access for our children and youth to have immediate interventions with healthcare professionals. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம், ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். brokerage செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க். 416-568-4301. பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்பர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. Welcome back. இப்போ டைம் வந்து 9:09 p.m. and Toronto weather -2 degrees Celsius. ஸோ நாங்கள் வந்து அடுத்ததாக கெனடிய வளத்தில் பார்க்க இருக்கிறது வந்து முதலே சொல்லியிருந்த மாதிரி ஆடவா பார்லிமெண்ட்ஸ் ஜனவரி 30 தொடங்குறதா இருக்கிறது. ஸோ எல்லா லீடர்ஸும் வந்து அவங்களோட எம்பிஸோட கல்ச்சர் இந்த விடயங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டாக வந்து லிபரல் பார்ட்டியில் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அவருடைய எம்பிஸோட கல்ச்சர் இந்த விடயங்களை தான் நாங்கள் வந்து பார்க்க இருக்கின்றோம். ஸோ மெயின்லி வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணின டாபிக்ஸ் என்னென்னா வந்து எப்படி கனடா வந்து அந்த கனடாவுடைய ஹை காஸ்ட் ஆஃப் லிவிங் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தார். அண்ட் இதை வந்து எப்படி ஃப்யூச்சரில் சஸ்டெயினபிள் ஆக்கலாம் என்ற மாதிரி காய்ச்சிருந்தார். இப்போ அதையும் தாண்டி வந்து ஹெல்த் கேர் சிஸ்டத்தை பற்றியும் பேருந்து கிளைமேட் சேஞ்ச் உடைய எஃபெக்ட்ஸை பற்றியும் காய்ச்சிருந்தார். ஸோ இந்த ஒரு 12-minute ஸ்பீச் அவர் கொடுத்த அந்த எம்பிஸு கொடுத்த ஸ்பீச்சில் வந்து ஃப்யூச்சரில் என்னென்ன ப்ரையாரிட்டிஸாக இருக்க போகிற மாதிரி டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். அண்ட் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எம்பிஸ் எல்லாரும் சேர்ந்து ஃப்யூச்சர் அப்கமிங் டைமில் என்னென்ன ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதா இருக்க போகிற மாதிரி அந்த ஒரு ஸ்பீச்சில் தெரிவித்திருந்தார். அதையும் தாண்டி வந்து மெயின்லி அந்த 12-minute ஸ்பீச்சில் அவர் ஃபோக்கஸ் பண்ணது வந்து அபவுட் எக்கானமியை பற்றி. அண்ட் அதில் வந்து அந்த க்ரீன் டெக்னாலஜியோட க்ரோத் வந்து ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய ஒரு பெனிஃபிட்டாக இருக்குமென்ற மாதிரியும் தெரிவித்திருந்தார். ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். My friends, we're beginning a new year, and more than ever, it's important to reaffirm our positive vision for a stronger future together. These are difficult times right now. This is a pivotal moment, not just for our country, but for the whole world. And as we head together into this new sitting of Parliament, we, all of us, we must be ready to meet this moment. We must remember to always put Canadians at the center of everything we do.
We must meet this moment for Catherine, a nurse in New Brunswick who says she worries every day that a patient could die waiting for care in the ER, as has happened already, because there aren't enough workers. Our universal public system has long been a model to the world, and Canadians rightly take enormous pride in it. But what Canadians are experiencing right now is simply not living up to that promise. And we're going to change that. Yes, we will invest more money. That's certainly part of the solution. But we'll also make sure Canadians see improvements and better results. We must meet this moment for families who are struggling to pay their bills. This week, Karina shared the story of a family in Burlington. They have a variable mortgage rate, and they were worried about having to give up their home, given the rise in interest rates. But the money they now save on childcare, because of our government cutting fees in half, directly offsets those increased mortgage payments so they can afford to stay in their home. And while we were doing all this work last year, Mr. Polyev was out talking about how we should all invest in Bitcoin to opt out of inflation after he watched videos on YouTube about it. Now, we all like YouTube, but it matters what content you watch and what you choose to amplify. Mr. Polyev also used YouTube to court anti-women groups, something he's never apologized for and never explained. Now, he gives speeches to the Frontier Centre in Winnipeg, a group that said that it's a myth that residential schools robbed Indigenous children of their childhood. Not only is that incredibly hurtful, it's just plain wrong. When you twist the facts or make things up for political gain, that's not responsible leadership. Recent studies show that misinformation on COVID has cost hundreds of millions of dollars and thousands of lives. Peddling misinformation and disinformation has serious and devastating consequences. Mr. Polyev has made a deliberate choice. Darshini Legal Services Professional Corporation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Corporation சட்ட துணை நிறுவனம் 4163628500 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Corporation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 4163212500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Welcome back. At the time on the 9:16 p.m. and Toronto weather, -2 degrees Celsius. Metro India, Good Evening Canada நிகழ்ச்சியின் sponsor, Home Life Future Reality Inc. செல்வா வெற்றிவேல். ஸோ நாங்கள் வந்து பார்க்க இருக்கிற ஒரு நியூஸ் வந்து இட்ஸ் அபவுட் அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் இன்றைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தந்திருக்கிறேனும். அண்ட் அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எமர்ஜென்சி கமிட்டி வந்து சொல்லியிருக்கிற விடயம் என்னென்னா,
இன்றைக்கு வந்து ஒரு vote நடக்க போகிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த voteல வந்து அவை தெரிவிக்க போகிறேன் இந்த COVID-19 டிக்ளரேஷன் வந்து ஒரு குளோபல் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக இருக்க போகுதா, இது அப்படியே கண்டினியூவாக போதா என்ற மாதிரி இன்றைக்கு ஒரு voting நடக்க போகிற மாதிரி தெரிவித்திருக்கிறேன். அண்ட் எக்ஸாக்ட்லி வந்து 3 இயர்ஸுக்கு முதல் தான் இது ஒரு COVID-19 வந்து ஒரு குளோபல் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக டிக்ளேர் ஆகப்பட்டிருந்தது. ஸோ இந்த ஒரு votingல தெரிவிக்கப்பட இருக்கிறது. ஸோ ஃப்யூச்சர் டேஸை நாங்கள் வந்து COVID-19 ஸ்டில் இந்த ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக தான் இருக்க போகுதான்னு நாங்கள் வந்து ஃப்யூச்சர் டேஸில் பார்க்கலாம். அண்ட் இதை பற்றி கனடா சொல்லியிருக்க விடயம் என்னென்னா வந்து ஈவன் வந்து அந்த ஒரு பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சியாக அது ரிமூவ் ஆகப்பட்டிருந்தாலும் வந்து ஸ்டில் கனடா அந்த போட்டிருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் அந்த ப்ரீகாஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி சேமாக தான் ரிமெயின் ஆக போகிற மாதிரி. அண்ட் அதில் வந்து அவ்வளோ ஒரு மாற்றம் இருக்காதுன்ற மாதிரி தான் கனடாவுடைய ரெஸ்பான்ஸாக இருக்கிறது. இப்போ டைம் வந்து 9:17 PM அண்ட் அடுத்ததாக நாங்கள் வந்து பார்க்க இருக்கிறது வந்து நாங்கள் முதலே வந்து கனடிய வளத்தில் லிபரல் பார்ட்டி லீடர் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து அவருடைய எம்பிஸோட காட்சி இந்த விடயங்களை பார்த்துருந்தோம். ஸோ இப்போ வந்து ஆப்போசிஷன் லீடர் பியர் பொலிவேர் வந்து அவருடைய எம்பிஸோட காட்சி இந்த விடயங்களை தான் நாங்கள் வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் இதில் வந்து இந்த ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் மெயின்லி காட்சி இந்த விடயம் என்னென்னா வந்து கனடா வந்து ப்ரோக்கனாக இருக்கிற மாதிரி அவன் கருத்தை தெரிவித்திருந்தார். அண்ட் அதையும் தாண்டி வந்து இந்த ஒரு ஸ்பீச்சில் வந்து மோஸ்ட்லி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ உடைய அந்த 8 years of power அந்த ஒரு பீரியடை வந்து அவர் ரிவ்யூ பண்ணியிருந்தார். அண்ட் இதில் வந்து எப்படி பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து கனேடியன்ஸை ஹெல்ப் பண்ணாமல் ஹர்ட் தான் பண்ணியிருக்கிற மாதிரி தெரிவித்திருந்தார். அண்ட் எஸ்பெஷலி வந்து அந்த க்ரோசரி ஸ்டோர் ப்ரைஸஸ் கூடியிருக்கிற விடயம் மற்றும் அந்த க்ரைம்ஸ் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் அந்த க்ரைம் ரேட் கூடிக்கொண்டு போகிறனால அதையும் ஒரு கருத்தாக வச்சுருந்தார். அண்ட் அதையும் தாண்டி வந்து இந்த ஒரு ஹாலிடே ட்ராவல் அந்த ஒரு ப்ராப்ளம் அதையும் வந்து அதை பற்றியும் டீட்டெயில்டாக சொல்லியிருந்தார். ஸோ இந்த மெயின் விஷயங்களை பற்றி தான் அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றி நாங்கள் வந்து இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். Thank you. What's happening in our country? Seriously, look around you. Crime is raging out of control in our streets. Our people are desperate that they'll have to lose their homes because of rising inflation and interest rates the government promised would never happen. People are losing loved ones at record rates to violent crime and drug overdoses. And families who've been locked down for 2 years because of COVID are now locked down at airports when they try to get away for a small vacation. Everything feels broken. Oh, I just offended Justin Trudeau. He gets very angry when I talk about these problems. He thinks that if we don't speak about them out loud, that Canadians will forget that they exist. He said this to me in a very angry speech right before Christmas, where he told 2,000 Liberal lobbyists and political staffers and consultants who'd paid $500 to listen to him speak that Canadians have never had it so good. And you know what? For the people in that room, he's absolutely right. They have never had it so good. The $1,000 a day consultants at McKinsey have never had it so good. In fact, the consulting contracts that he's given up have gone up 100% in the 8 years since he took office. Justin, these people are very grateful to you. That's why they are donating so much to your party. The lobbyists, whose contracts have also increased by 100%. Justin, they've never had it so good either. All of the political staffers around the Hill that are giving out these contracts to their long-term friends, they've never had it so good either. And with your $6,000 a night hotel rooms, you've never had it so good yourself, Justin. But let me tell you something, Justin. There is pain in the faces you do not see. There is suffering in the voices you do not hear. And there is distress and even chaos in the places you do not go. If you don't believe me, come with me over to the local grocery store in East End, Ottawa, where I was last night, where
A 60-year-old plus cook came up to me with tears in his eyes to tell me he has to delay his retirement. But you know the thing that really broke him? That he can no longer afford the very ingredients to cook at home that he works with in his job at work. Justin, if you don't believe me, come to Northern Ontario and ask the elderly woman who lives in the cold because your carbon tax has made it too expensive for her to heat her home. If you don't believe me, Justin, come speak to the students who live in homeless shelters while they go to school, because the average rent for a one-bedroom apartment in Toronto after 8 years of your leadership is $2,500 a month. That's more than a 100% increase since you took office, and you've done absolutely nothing to incentivize the construction of new and affordable homes for our young people. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில். புத்தம் புதிய டிசைன்களில் பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் ஃபின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை 416-669-1214 www.mayasfurniture.ca. வெல்கம் பேக். இப்போ டைம் வந்து 9:24 PM. ஸோ அடுத்ததாக நாங்கள் வந்து ஒரு ஃபியூ நியூஸ் பார்க்க இருக்கின்றோம். முதலாவதாக வந்து நியூ பிரன்ஸ்விக்கில் இருக்கிற ஒரு ஹெல்த் நெட்வொர்க், ஹொரைசன் ஹெல்த் நெட்வொர்க் வந்து அவைகள் தெரிவித்திருக்கிற விடயம் என்னென்னா வந்து 3 நாளைக்கு வந்து அவைகள் வந்து ஒரு ரிக்ரூட், அந்த நர்சஸை வந்து ரிக்ரூட் பண்ணுறதுக்காண்டி எட்மிண்டனில், டொராண்டோவில், ஆடவா அண்ட் மொன்ட்ரியலில் வந்து ஒரு இவெண்ட் மாதிரி ஒன்று நடத்த இருக்கிறேனும். ஸோ இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் இவெண்ட்டில் வந்து அவுட் ஆஃப் ப்ராவின்சஸ், ஸோ வேறு ப்ராவின்சஸில் இருந்து நர்சஸை வந்து ஹையர் பண்ணி நியூ பிரன்ஸ்விக் ஹாஸ்பிட்டலில் வந்து ஒர்க் பண்ணதுக்காண்டி வந்து இந்த ஒரு இவெண்ட் நடக்க இருக்கிறது. அண்ட் 120 நர்சஸை அபவுட் 120 நர்சஸை வந்து ஹையர் பண்ணணுன்ற மாதிரி தெரிவித்திருக்கிறேன். அண்ட் அதையும் தாண்டி வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஒரு இன்சென்டிவும் கொடுக்கறதா இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு $20,000 ஒரு இன்சென்டிவும் இருக்க போகிற மாதிரி தெரிவித்திருக்கிறேன். ஸோ இதை பற்றி வந்து சொல்லி அந்த ஹையர் நர்ஸ் அசோசியேஷன் சொல்லியிருக்கிற விடயம் என்னென்னா, இந்த அவுட் ஆஃப் ப்ராவின்சஸில் ஹையர் பண்ணுறதுக்கான இந்த தேவை ஏன் வருதுன்னா வந்து இந்த நர்சஸுக்கு உரிய அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் என்ற மாதிரி அந்த நர்ஸ் அசோசியேஷன்லேருந்து தெரிவித்திருக்கேன். ஸோ ஹெட் ஆஃப் நேஷ்னல் நர்ஸ் அசோசியேஷன்லேருந்து தெரிவித்திருக்கேன். ஸோ வந்து எல்லா ப்ராவின்சஸ்லேயும் வந்து அந்த நர்சஸ்க்குரிய அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகினா வந்து இப்படி ஒரு கண்டிஷன் வராது. அண்ட் அவுட் ஆஃப் ப்ராவின்சஸ்லேருந்து ஹையர் பண்ண தேவை குறையும் என்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அண்ட் இதுக்காண்டி வந்து இதனால தான் வந்து நர்ஸ் ஷோர்டேஜ் வந்து ஒன்று இருக்குது. அண்ட் மோஸ்ட் ஆஃப் நர்சஸ் வந்து
ஏன் இந்த ப்ரொஃபஷனில் இருந்து அவையில் போரினும் அண்டா வந்து அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து அவைகளுக்கு சூட்டபிளாக இல்லாதனால. ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்த ஒரு கண்டிஷன் மற்ற ப்ராவின்சஸுக்கும் வராமல் இருக்கிறதுக்காண்டி சொல்லியிருக்க நேஷ்னல் நர்ஸ் அசோசியேஷன் வந்து சொல்லியிருக்க விடயம் என்றால் வந்து கட்டாயமாக வந்து இந்த நர்ஸஸுடைய அந்த ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகணும் அண்ட் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸை பற்றி தெரிவித்திருக்கிறேன். ஸோ அதையும் தாண்டி வந்து நாங்கள் பார்க்க இருக்கிற இன்னொரு நியூஸ் வந்து இஸ் அபவுட் அந்த ஜெரம் போலீஸ்லேருந்து வந்து வெஹிக்கிள் ஃப்ராடுக்காண்டி வந்து நிறைய சஸ்பெக்ட்ஸை இந்த ப்ராஜெக்ட் நேவிகேட்டர், ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்டின் பேர் வந்து ப்ராஜெக்ட் நேவிகேட்டர். ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து நிறைய சஸ்பெக்ட்ஸை வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறேனும். ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்றைக்கு வெளிவந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து October 2020 தொடங்கி February 4th 2021 மட்டுக்கும் ரன் பண்ணி கொண்டு இருந்தது. ஸோ இந்த இதிலிருந்து வந்து Durham region and GTA regionல இந்த ஒரு ப்ராஜெக்ட் நடந்திருந்தது. அண்ட் அவையில் வந்து மெயின்லி இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் தெரிவித்திருக்கிற விடயம் என்றால் வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் வந்து அந்த லைக் அந்த ஐடென்டி இன்ஃபர்மேஷனை மாற்றி இல்லாட்டிக்கு அந்த ஃபேக் ஃபைனான்ஷியல் லோன் அப்ளிகேஷன்ஸை வச்சு வந்து நிறைய வெஹிக்கிள் ஃப்ராட்ஸ் நடந்திருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அண்ட் இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனில் வந்திருக்கிற அந்த ரிசல்ட்ஸ் என்ன வந்து 16 பேர் அக்யூஸ் ஆகப்பட்டிருக்கணும். அண்ட் அதில் வந்து 4 தமிழாக்கள் அக்யூஸ் ஆகப்பட்டிருக்கணும். அண்ட் அதையும் தாண்டி வந்து அபவுட் 2 million ஃப்ராட் லாஸ் ஆஃப் வெஹிக்கிள்ஸும் வந்திருக்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களோட அடுத்த செக்மெண்ட்டு போக போகிறோம். அண்ட் அடுத்த செக்மெண்ட்டில் நாங்கள் பார்க்க இருக்கிறது நாணய மாற்று வீதம். ஸோ நாங்கள் நாணய மாற்று வீதம் பார்க்கலாம். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இலங்கை 275 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.76 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.69 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.69 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.61 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.06 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 0.99 சிங்கப்பூர் டாலர். பிராம்ப்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப் அனைத்து நாடுகளுக்கும் துரித பணமாற்று சேவை. கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். உங்கள் பிரிண்டிங் தேவைகள் எதுவானாலும் விரைவாக தரமான சேவைகளுக்கு கொலம்பியா பிரிண்டிங். உங்கள் இல்லங்கள் அலுவலகங்களை நவீனமயமாக்க கொலம்பியா பிளைண்ட்ஸ் அண்ட் ஷட்டர்ஸ், IPTV, வீடியோ டிரான்ஸ்ஃபர், செல்போன் ஆக்சசரிஸ், டோனர் சர்வீஸ் அனைத்துக்கும் கொலம்பியா வீடியோ. ஒரே இடத்தில் பல வருட காலமாக இயங்கும் தமிழர் நிறுவனம். பிராம்ப்டன் நகரில் கொலம்பியா குரூப். தொடர்புகளுக்கு 9054568433. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ். உங்கள் வரி தேவை, வியாபார கணக்கு எதுவாயினும் திறமை, அனுபவம், தேர்ச்சி பெற்ற கணக்காளர் அரிஹரன். MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ். கார்ப்பரேட் டாக்ஸ், பர்சனல் டாக்ஸ் பிளானிங், அக்கவுண்டிங், ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பிசினஸ் பிளான்ஸ் அனைத்துக்கும் இந்த துறையில் அனுபவம் வாய்ந்தவர் அரிஹரன். சார்ட்டர்ட் ப்ரொஃபஷனல் அக்கவுண்டன்ட். ஸ்காப்ரோவிலே பிரிமிலியன் ப்ரோக்ரஸ் சந்திப்பில் MP அக்கவுண்டிங் அண்ட் ஃபைனான்ஸ் சர்வீசஸ் 416-293-1616 அல்லது www.aricpa.ca என்ற இணையத்தில் விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இந்த அவசர உலகத்தில் என்னை போல் பல பெண்கள் வாழ்க்கையில வெற்றி பெற பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. யார் அது புதுசா? வேலை செய்யறதுக்கு ஒரு டைம் இருக்கு. Everyone works. What's wrong with you? பிள்ளைகிட்ட சாதகத்தை ஒருக்கா பார்க்க வேணும். என்ன கஷ்டம் அலமோ தெரியல.
வனம் என பசுமைகளும் எனதுலகம் உனதருகில் தினம் மோட்சம் பகிர்ந்திடும் பயணம். Non, 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 non. Je suis toujours célibataire. Jamais la vie mariée, hein? என்ன என்னவோ இன்பம் என்னவோ இந்த நிமிஷம் தானோ என்னை உன்னிலே கண்ட நொடிகள் தானோ. ஹோல்ட் ஆன். இப்போ தானே சந்திச்சிருக்கிறேன். போ பாரு. Welcome back. இப்போ டைம் வந்து 9:32 p.m. and Toronto weather -2 degrees Celsius. மற்றும் இன்றைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இங்க் செல்வா வெற்றிவேல். ஸோ நாங்கள் வந்து அடுத்ததாக கலையரங்கத்தில் பார்க்க இருக்கிறது வந்து ஒரு கவர் சாங். ஸோ குறை ஒன்றும் இல்லை என்ற சாங் அண்ட் இட்ஸ் பை ஐஸ்வர்யா சந்துரு. ஸோ நாங்கள் இப்போ அந்த பாட்டை பார்க்கலாம். குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க, வேண்டியதை வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணா திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார், திரையின் பின் நிற்கின்றாய் கண்ணா. உன்னை மறையோதும் ஞானியர் மட்டுமே காண்பார். என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா, என்றாலும் குறை ஒன்றும் எனக்கில்லை கண்ணா. குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குன்றின் மேல் கல்லாகி நிற்கின்ற வரதா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 கோவிந்தா. கலினாலுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி நிலையாக கோயிலில் நிற்கின்றாய் கேசவா, கலினாலுக்கு
மறைமூர்த்தி கண்ணா யாதும் மறக்காத மலையப்பா யாதும் மறக்காத மலையப்பா உன் மார்பில் ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா ஒன்றும் குறையில்லை மறைமூர்த்தி கண்ணா மணிவண்ணா மலையப்பா கோவிந்தா 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 தஞ்சை ஸ்நாக்ஸ் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் சுவையாகவும் அனைத்து வித பலகாரங்களையும் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நவீன முறையில் தயார் செய்து பேக் செய்து வழங்குகின்றார்கள். விடுமுறை காலத்தில் உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்களோடு அறுசுவை பலகாரங்களை சுவைத்திட தஞ்சை ஸ்நாக்ஸ். விவரங்களுக்கு tanjaisnacks.com. வெகு விரைவில் கனடாவின் அனைத்து நகரங்களிலும் கிடைக்கும். A1 GTA ரெனோவேஷன் உங்கள் வீட்டின் பெறுமதி அதிகரிக்கவும் நவீனமயமாக்கி அழகுபடுத்திக் கொள்ளவும் A1 GTA ரெனோவேஷன் பெயிண்டிங், ரீமாடலிங், பேஸ்மெண்ட் ரெனோவேஷன், ஹார்ட்வுட் ஃப்ளோரிங், ஸ்பாட்லைட்ஸ் என அனைத்து வேலைகளையும் விரைவாக செய்திட A1 GTA ரெனோவேஷன். இத்தோடு இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். A1 GTA ரெனோவேஷன் 416-722-5519. Welcome back. இப்போ டைம் வந்து 9:39 p.m. and அடுத்த செக்மெண்ட்டு போகிறதுக்கு முன்னால் நாங்கள் பார்க்க இருக்கிற நியூஸ் வந்து இஸ் அபவுட் அந்த பார்லிமெண்ட் ஹில்லில் இந்த வீக்கெண்ட் அந்த ஃப்ரீடம் கன்வே ப்ரோட்டஸ்ட் ஆனிவர்சரிக்காண்டி வந்து பார்லிமெண்ட் ப்ரொடெக்டிவ் சர்வீசஸ் ஒரு எஸ்டிமேட் பண்ணியிருக்கணும் எவ்வளோ பேர் வந்து இந்த ஒரு ப்ரோட்டஸ்ட்டுக்கு அட்டெண்ட் பண்ணுறதா இருக்குன்ற மாதிரி. ஸோ அதில் வந்து அவையில் சொல்லியிருக்க வந்து அபவுட் ஒரு 500 பீப்புள் வந்து இந்த ஒரு வீக்கெண்ட் வந்து டவுன் டவுன் ஆடவாவில் அந்த இந்த ப்ரோட்டஸ்ட்டுக்காண்டி கேதர் பண்ண போகிறேன் மாதிரி தெரிவித்திருக்கிறேன். ஸோ இந்த ஒரு கனடா கன்வே ப்ரோட்டஸ்ட் வந்து ஜனவரி 2020 லாஸ்ட் இயர் தொடங்கி ஃபெப்ரவரி 23rd மட்டுக்கும் நடந்திருந்தது. அண்ட் மெயின்லி வந்து இந்த ப்ரோட்டஸ்ட் என்னத்துக்காண்டினா வந்து அந்த COVID-19 வேக்சின் அந்த மேண்டேட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்காண்டி தான் வந்து இந்த ஒரு ப்ரோட்டஸ்ட் நடந்தது. ஸோ மெயின்லி வந்து பார்லிமெண்ட் ஹில்ல அவையில் தெரிவித்திருக்க வேண்டாம் வந்து இந்த ஒரு வீக்கெண்ட் பப்ளிக் டூர்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் ஆகப்பட்டிருக்கிற மாதிரி. அண்ட் அதையும் தாண்டி சிட்டி ஸ்டாஃப் வந்து அந்த ஏதாவது ஹேட் கிரைம்ஸ் அதுக்காண்டி எல்லாம் ஒரு ஜீரோ டாலரன்ஸ் இருக்கின்ற மாதிரி தெரிவித்திருக்கேன். அதையும் தாண்டி சிட்டி ஆஃப் ஆடவா சொல்லியிருக்க வேண்டாம் வந்து ஏதாவது லார்ஜ் க்ரௌடிங் நடந்து ஏதாவது லார்ஜ் வால்யூம்ஸ் ஆஃப் டிராஃபிக் ஏதாவது நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கும். அண்ட் அதுக்காண்டி வந்து அப்படி ஏதாவது சான்சஸ் இருந்தால் போலீஸ் வந்து டெம்பரரியாக வந்து அந்த ஒரு ப்ரோட்டஸ்ட்டுக்கு டெம்பரரி க்ளோஷர் தேவைப்பட்டால் அந்த ஒரு க்ளோஷர் இருக்குமென்ற மாதிரியும் தெரிவித்திருக்கிறேன். அண்ட் இதை தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களோட அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகலாம். அண்ட் அடுத்த செக்மெண்ட்டில் நாங்கள் பார்க்க இருக்கிறது நாளை நிலவும் காலை. ஸோ நாளையான் வெதர் எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்கலாம்.
ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 0°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 1°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 2°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 0°16°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°19°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். லேசான பனிப்பொழிவுக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 6°C, அதி குறைந்த வெப்பநிலை 0°4°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை நிலவும் காலநிலை. 20 வருடங்களுக்கு மேலான சேவை, 600க்கும் அதிகமான முகவர்கள், கனடாவின் முன்னணி 5 நிறுவனங்களில் ஒன்று, தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல். வீடு வாங்குவது, விற்பது, மோட்கேஜ், லா ஃபர்ம் என அனைத்தும் ஒரே இடத்தில், விசாலமான இடப்பரப்பில். ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் 416-568-4301. நாங்கள் வந்து எங்களோட ஷோடைய கடைசி செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ கடைசி செக்மெண்ட்டில் நாங்கள் பார்க்க வந்து கனடிய செய்திகள். ஸோ நாங்கள் வந்து இந்தியான் கனடிய செய்திகளை பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் greeningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கோவிட் அவசரநிலை குறித்த உலக சுகாதார அமைப்பின் முடிவு கனடாவின் பதில் நடவடிக்கைகளை பாதிக்காதென கனடாவின் தலைமை பொது சுகாதார அதிகாரி டாக்டர் ட்ரேசா டேம் தெரிவித்தார். கோவிட் தொடர்ந்தும் உலகளாவிய சுகாதார அவசர நிலையை குறிக்கிறதா என்பதை உலக சுகாதார அமைப்பு எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்க உள்ளது. ஆனாலும் இந்த முடிவு கனடாவின் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்தாதென டாக்டர் டேம் தெரிவித்தார். கனடாவில் கோவிட் நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் ஒப்பீட்டளவில் நிலையானதாக உள்ளதெனவும் அவர் கூறினார். கனடாவில் எங்கும் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை எனவும் டாக்டர் ட்ரேசா டேம் மேலும் கூறினார். கனேடிய அரசாங்கம் கடந்த ஏப்ரல் முதல் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் $3.6 பில்லியன் பற்றாக்குறையை பதிவு செய்துள்ளது. கடந்த ஆண்டு இதே காலத்தில் இருந்த $73.7 பில்லியன் பற்றாக்குறையுடன் இது ஒப்பிடுகிறது என அதன் மாதாந்த நிதி கண்காணிப்பில் நிதித்துறை கூறுகிறது. கடந்த ஆண்டு இதே காலத்துடன் ஒப்பிடுகையில் அரசாங்க வருவாய் $35.5 பில்லியன் அல்லது 14.8% அதிகரித்துள்ளது. அதேவேளை அரசாங்க செலவுகள் $40.4 பில்லியன் அல்லது 13.9% குறைந்துள்ளன. கனேடிய நாடாளுமன்ற அமர்வுகள் எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் ஆரம்பமாகிறது. இதற்கு தயாராகும் வகையில் லிபரல், கன்சர்வேட்டிவ் கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டங்கள் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. புதிய ஜனநாயக கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் கடந்த வாரம் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது.
மீண்டும் ஆரம்பிக்கும் நாடாளுமன்ற அமர்வுகளுக்கு முன்னதாக கட்சிகள் தமது வியூகங்களை அமைக்கும் வகையில் இந்த கூட்டங்கள் நடைபெற்றன. லிபரல் அரசாங்கத்தின் 8 ஆண்டு ஆட்சி நாட்டை ஆபத்தான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளதாக கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பொலிவியே குற்றச்சாட்டினார். இன்று தனது கட்சி உறுப்பினர்களுக்கான உரையில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். குற்றங்களின் அதிகரிப்பு, பணவீக்கம், விமான நிலையங்களில் எதிர்கொள்ளப்படும் சவால்கள் என பல்வேறு விடயங்களில் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீது அவர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தனது தலைமையிலான அரசாங்கம் நாட்டை பொருளாதார விளிம்பில் இருந்து மீட்டெடுக்கும் எனவும் பொலிவியே தனது உரையில் தெரிவித்தார். ஆனாலும் பொலிவியே மக்களின் கோபத்தையும் கவலையையும் தனது அரசியல் லாபத்திற்காக பயன்படுத்த முயற்சிப்பதாக ட்ரூடோ குற்றம் சாட்டினார். லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் பிரதமர் இன்று உரையாற்றினார். கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவரிடம் உண்மையான தீர்வுகள் எதுவும் இல்லை என பிரதமர் ட்ரூடோ தனது உரையில் தெரிவித்தார். அரசியல் லாபத்திற்காக உண்மைகளை தெரிவிப்பது பொறுப்பான தலைமை அல்ல எனவும் ட்ரூடோ கூறினார். ஃப்ரீடம் கன்வே முதலாவது ஆண்டு நிறைவு போராட்டங்களை எதிர்கொள்ள தயாராகி வருவதாக ஒட்டாவா காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த வார விடுமுறையில் எதிர்பார்க்கப்படும் இந்த போராட்டத்தில் 500 பேர் வரை கலந்து கொள்ளலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வார இறுதியில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு செல்லும் சில பாதைகளில் தடைகளை ஏற்படுத்த நாடாளுமன்ற பாதுகாப்பு சேவை பிரிவு முடிவு செய்துள்ளது. வார விடுமுறையில் நாடாளுமன்ற வளாகத்திற்கான பொதுமக்கள் சுற்றுப்பயணங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்துக்கு முன்பாக உள்ள வெலிங்டன் வீதியை வாகன போக்குவரத்திற்கு தொடர்ந்து மூட உள்ளதாக ஒட்டாவா காவல்துறையினர் கூறியுள்ளனர். சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுபவர்கள் எந்த ஒரு சாலை வழியிலும் வாகனங்கள் போக்குவரத்தை தடுப்பவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் காவல்துறை எச்சரித்துள்ளது. ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்காக போராட அல்லது உதவி வழங்க செல்லும் கனேடியர்கள் எவரையும் கண்காணிக்கவில்லை என கனேடிய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. தமக்கு போராளிகள் தேவை என கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் அறிவித்த உக்ரைனிய ஜனாதிபதி இதில் வெளிநாட்டவர்களும் பங்கேற்கலாம் என கூறினார். இந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டவர்களில் கனேடியர்களும் அடங்குகின்றனர். தம்முடன் இணைந்து போராடும் தேசிய இனங்களில் கனேடியர்கள் எண்ணிக்கையில் அதிகம் என உக்ரைன் கூறியது. ரஷ்ய துருப்புகளின் தாக்குதல்களில் 3 கனேடியர்கள் இதுவரை கொல்லப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆனாலும் உக்ரைனில் போரில் ஈடுபட எத்தனை கனேடியர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர் என்பதை அரசாங்கம் கண்காணிக்கவில்லை என வெளிவிவகார அமைச்சு தெரிவித்தது. இந்த விடயத்தில் தமது தரப்பில் இருந்து கண்காணிப்புகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என RCMP, கனடா எல்லை சேவைகள் நிறுவனம், கனேடிய பாதுகாப்பு புலனாய்வு சேவை ஆகியன கூறியுள்ளன. வாகன நிதி மோசடிகள் குறித்த குற்றச்சாட்டில் 4 தமிழர்கள் உட்பட மொத்தம் 16 சந்தேக நபர்கள் டுராம், ஒன்டாரியோவில் கைது செய்யப்பட்டுள்ளனர். டொரண்டோ பெரும்பாகத்தில் நிகழ்ந்த பல வாகன நிதி மோசடிகள் குறித்த விசாரணையின் அடிப்படையில் இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டன. குற்றச்சாட்டப்பட்ட 16 பேரில் ஒரு வாகன விற்பனையாளரும் அடங்குகிறார். இவர்கள் 16 பேர் மீது மொத்தம் 431 குற்றவியல் குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன. 48 வாகனங்கள் வாகன விற்பனை நிலையங்களில் இருந்து மோசடியாக பெறப்பட்டதாக இந்த விசாரணையின் மூலம் தெரிய வருகிறது. இவற்றில் 19 வாகனங்கள் கனடாவில் இருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கைதான தமிழர்கள் ஏஜெக்ஸ் நகரை சேர்ந்த 30 வயதான அனுஜன் தர்மகுலசிங்கம், ஸ்காப்ரோவை சேர்ந்த 28 வயதான கஜபிரகாஷ் சர்க்குணராஜா, மாக்கம் நகரை சேர்ந்த 33 வயதான சஞ்சீவன் சந்திரகாந்தன், ஒஷாவா நகரை சேர்ந்த 26 வயதான சதுஜன் ஸ்ரீஹரன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எவையும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டிங் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான நன்றி. கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகிறது. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் திங்கட்கிழமை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி.
வெல்கம் பேக். நாங்கள் வந்து குட் ஈவினிங் நிகழ்ச்சியுடைய கடைசி செக்மெண்ட் கனடிய செய்திகள் பார்த்துருந்தோம். இதோட வந்து எங்களோட ஷோ முடிவுக்கு வர இருக்கின்றது. மீண்டும் மோர் நியூஸோட நாளைக்கு மண்டே உங்களை சந்திப்போம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் சன்சிகா உதயகுமார். நன்றி, வணக்கம்.